ஹாய் வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். நம்ம லைஃப்பில் அன்றாடம் நடக்கிற ஒரு விஷயம் ஆர்கியூமெண்ட். சாதாரணமாக பேசிகிட்டே இருப்போம், ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து ஒத்து போகலன்னா அங்கே ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் போகிறதுக்கு முன்னால் ஒரே ஒரு நிமிஷம் பாஸ் எடுத்து யோசிங்க. அந்த பர்சன் அவங்களோட நம்பிக்கையை தவிர, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவை தவிர இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் சொன்னால் அதை கேட்குற மனப்பக்குவத்தில் இருக்காங்களா? அந்தளவுக்கு அவங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன ஆர்கியூ பண்ணாலுமே அது ஒரு விழலுக்கு இறைத்த நீராக தான் போகும். ஏன்னா நீங்கள் சொல்கிறதே அவங்களுக்கு புரியாத போது அவங்க அந்த விஷயத்தை பற்றி கேட்கவோ யோசிக்கவோ எப்படி பண்ணுவாங்க? ஸோ இதனால் உங்களுக்கு மிஞ்ச போகிறது ஸ்ட்ரெஸ் மட்டுமே, வேறு எதுவுமே இல்லை. அதனால தான் யார்கிட்டையுமே தேவையில்லாமல் ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒரு சொல்லுவாங்களா, முயலுக்கு 3 கால்னு நிற்பாங்கன்ட்டு. முயலுக்கு 3 கால், ஆமாம்ப்பா நான் 4 கால் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. அவங்க வின் பண்ணதாகவே இருக்கட்டும், ஆனால் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். கீப் வாட்சிங் பாசிட்டிவ் ட்ரைப்ஸ்.